பிள்ளைகள் புதிய ஒரு வீடியோவில் புதிய ஒரு வினாவோட சந்திக்கிறோம். ஒரு சிம்பிளான வினா. இங்க தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த சமன்பாடை நாங்க தீர்த்து எக்ஸின் பெருமானத்தை கண்டுபிடிக்கிறது தான் பிள்ளைகள் இந்த இடத்துல எங்கட வேலை. பிள்ளைகள் இந்த ரெண்டு பின்னத்தையும் நான் கூட்டும் போது எனக்கு இந்த சுருக்கல் லேஸ் ஆகிரும். ஓகே, இந்த ரெண்டு பின்னத்தையும் நான் கூட்டுறதுதான் முதல்ல வேலை. அப்ப பின்னங்களை கூட்டணுமாக இருந்தால் பகுதி எண் சமனாக இருக்கணும். இங்க பாருங்க பிள்ளைகள், 3 தர எக்ஸய 2 அப்படின்னு இருக்குது. ஆனா இங்க எக்ஸய 2 மட்டும்தான் இருக்கு. இந்த எக்ஸய 2 நான் 3ஆல பெருக்கினால் இங்கேயும் பகுதி எண் சமனாகிரும் அப்படின்றது விளங்கணும் பிள்ளை. அப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்றால், இந்த பின்னத்துல பகுதி எண்ணை நான் 3ஆல பெருக்கிறேன். அப்ப பாருங்க பிள்ளைகள், அங்கேயும் 3 தர எக்ஸய 2, இங்கேயும் 3 தர எக்ஸய 2. ஆனா இங்க நான் இப்படி 3ஆல பெருக்கி பகுதி எண்ணை மட்டும் பெருக்கிட்டு விட்டால் பிழையாகிரும் பிள்ளைகள். கட்டாயம் தொகுதி எண்ணையும் பெருக்கணும். இது சமவெளு பின்னம் அப்படின்ற கான்செப்டுக்குள்ள வந்துடும். ஓகே, இப்ப நான் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் 3ஆல பெருக்கிட்டேன். இப்ப பாருங்க பிள்ளைகள், அந்த ரெண்டும் வெவ்வேறு இந்த பின்னங்கள் கூட்டுப்படக்கூடிய இந்த பின்னங்கள்ல பகுதி எண் சமனாக இருக்குது. அப்ப நான் சிம்பிளா தொகுதி எண்ணை கூட்டிட்டு போய் தரலாம். 3 தர 1 3, 3ஓட 2 கூட்டணும். ஏன்னா இங்க சகரிக்குது பிள்ளைகள், ஆகவே 2 கூட்டணும். அப்ப 3ஓட 2 கூட்டினால் என்ன பிள்ளைகள் வரும்? எனக்கு தொகுதி எண் 5 அப்படின்னு வந்துடும். பகுதி எண் பாருங்க பிள்ளைகள், 3 தர எக்ஸய 2. இது யாருக்கு சமனாக இருக்குது? 5ன் கீழ் 6க்கு சமனாக இருக்குது. இப்ப பாருங்க பிள்ளைகள், இங்கேயும் ஒரு பின்னம் இருக்குது, இங்கேயும் ஒரு பின்னம், இடையில சமன் இருந்தால் என்ன செய்யலாம்னா நிகர் மாற்றலாம் பிள்ளைகள். இந்த பின்னத்தையும் நாங்க நிகர் மாற்றலாம். இப்ப பாருங்க பிள்ளைகள், நான் இதை எப்படி மாத்தி எழுதுறேன் அப்படின்னு, 3 தர எக்ஸய 2ன் கீழே 5 வந்துடும். அங்க என்ன இருக்கும்டா பிள்ளைகள், இந்த 6 மேல போயிட்டு 5 நாங்க கீழே எழுதுவோம். அதாவது 6ன் கீழ் 5 அப்படின்னு வந்துடும். இப்ப பாருங்க பிள்ளைகள், நான் இந்த இடத்துல எக்ஸ தானே கண்டுபிடிக்கணும். எக்ஸ கண்டுபிடிக்கணுமாக இருந்தால் இந்த எக்ஸ் பிராக்கெட்டுக்குள்ள இருக்குது. இந்த பிராக்கெட்டை பிள்ளைகள் இந்த 3 பெருக்கி கொண்டிருக்குது, 5 வகுத்து கொண்டிருக்குது. வகுக்கிற 5 இங்க போனால் பெருக்கும். இங்க பெருக்கி கொண்டிருக்கிற 3 இங்க போனால் கீழே போயிட்டு வகுக்கும். அதாவது கீழே போயிட்டு வகுக்குதுனால் ஆல்ரெடி 5 வகுத்து கொண்டிருக்குது. அந்த 5ஓட போயிட்டு சேர்ந்துரும் பிள்ளைகள். இது இந்த 3. இப்ப பாருங்க பிள்ளைகள், எப்படி எழுதணும் அப்படின்றால், எக்ஸய 2 சமன் 6ன் கீழ் 5. இந்த 5 இங்க போயிட்டு பெருக்கும், தர 5 சொல்லி மேல போயிட்டு பெருக்கும். இந்த 3 கீழே போயிட்டு வகுக்கோணும். ஆல்ரெடி ஒரு 5 வகுத்து கொண்டிருக்குது. அந்த 5ஓட போயிட்டு இந்த 3 சேர்ந்துரும். ஓகே, இப்ப பாருங்க பிள்ளைகள், இதுல மேல கீழே என்னால சுருக்கலாம். இந்த 5ஐயும் நான் சுருக்கிடலாம். அடுத்தது 3ஆல நான் 6 வகுக்கிற நேரம் 6ல 2 முறை தான் 3 அடங்கும். ஆகவே பாருங்க பிள்ளைகள், எனக்கு எஞ்சிறது எக்ஸய 2 சமன் 2. இப்ப சய 2 பிள்ளைகள் நான் சமனுக்கு அந்த பக்கம் கொண்டு போனால் அது சக 2 மாறிடும். ஆகவே 2 சக 2. அப்ப விட எக்ஸ் சமன் 4 அப்படின்னு கிடைச்சிரும் பிள்ளைகள். இது ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி. இது விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான தொடர்ச்சியான வினாக்கள் நீங்க பார்க்கணுமாக இருந்தால் எங்கட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க பிள்ளைகள். அடுத்தது எங்கட குரூப் இருக்குது, ஜூம் கிளாஸ் அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட குரூப் வச்சிருக்கிறோம். அதுல உங்களுக்குரிய பேப்பர் ஷேர் பண்ணப்படும். அதே மாதிரி ஃப்ரீயான ஆன்லைன் வகுப்புகள் நடத்துவோம். சில சமயம் பேமெண்ட்டுக்குரிய வகுப்புகளும் பேத்து கொண்டிருக்கிறது. அதுலயும் ஜாயின் பண்ண விரும்புகிற மாணவர்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஓகே.